விளையாடும் சரி மாடநாடார் குடியிருப்பு. குடியிருப்பு அல்லவா? அந்த மாடநாடார் குடியிருப்பு யாரார்கள் அன்பு அழகுடைய நகரம். அந்த மாடநாடார் குடியிருப்பில் சீரோ சிறப்பும் அந்த சீரோடு சிறப்பும் செல்வமுடன் ஆண்டுவாரா. சீரோடு சிறப்போடு சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வாரா. அந்த மாடநாடார் குடியிருப்பில் சிறப்பு பெற்ற நகரதிலே சான்றோர் குளம் மதியிலே யாரார்கள் வந்துவார். அந்த பத்திரகாளி பாடல்கள் பத்திரகாளி பாடல்கள் பத்திரகாளி பாலர்களும் மையோடு வாழ்ந்து வார. மானிருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணத்தும் உணர்த்தும் தேன் இருந்து கவிமலை சொலியும் நாடாக விளங்குகின்ற காமக்கிணறு பக்கமாக இருக்குகின்ற சரி அந்த வடக்கங்குளம் கீழ்புறமாக போகின்ற பாதையில் அமர்ந்து கொண்டிருக்க நகரமாக விளங்கும் அழகுடைய நகரம்தான் அந்த மாடநாடார் குடியிருப்பு. மாடநாடார் குடியிருப்பில் அங்கு யார் வாழ்ந்து வருகிறார்? யாரோ சான்றோர் குளமதில் உதித்த மாடநாடார். அவரும் அவருடைய மைத்துனராக விளங்குகின்ற மாணிக்க நாடார். மாடநாடார் எப்பேற்பட்டவர்? எப்படி அறிவு சிறந்தவரும் அல்லவா? ஆன்மீகத்தில் பெரியவர் அறிவு ஆற்றலோடு சரி வாழ்ந்து அழகாக அந்த மாடநாடார் குடியிருப்பில் எப்படி வாழ்ந்து வருகிறார்? எப்படி வாழ்ந்து வாரா? நல்ல அரண்மனை
பொன்னாலும் பொருளாலும் ஆமா பூமி ஆசானத்தினாலும் ஆசானத்தில் செல்வத்தோடு வாழ்ந்தவர்களால் மாடநாடார். மாடநாடார். அந்த மாடநாடாருடைய மைத்துனராக விளங்குகின்ற மாணிக்க நாடார். மாணிக்க நாடார் அருமை தங்கையாக விளங்குகின்றார். சரி. மாடத்தி பெண்கொடியார். பெண்கொடியாள் மன்னவனை இழந்தவள். சரி. மன்னவனை இழந்தாலும் அந்த மாடநாடா தன்னுடைய தங்கையை தன்னுடைய அரண்மனையிலே அவருக்கென்று ஒரு இடம் கொடுத்து அவருக்கென்று ஒரு அழகான வயற்காடு கொடுத்து தங்கையை ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாத்து வருகின்றார். சரி. அப்பேற்பட்ட மாடநாடார் அழகாக இருக்கின்ற நேரம் என்ன நடந்ததானால் என்ன நடக்கிறது ஐயா? இந்த மாடநாடாருக்கு எப்போதும் சரி வேட்டையாடுவதிலே வேட்டை பிரியர். இவர மாதிரி புலி வேட்டை, சிங்க வேட்டை, எலி வேட்டை, என்ன வேட்டை படிக்க அந்த வேட்டை. அப்பேற்பட்ட வேட்டை பிரியராக விளங்குகின்ற மாடநாடாரும் சரி என்ன பண்ணுகிறா தெரியுமா? என்ன மைத்துனரையும் அழைத்தார் அல்லவா மாப்பிள? ஓ மணிக்கு நடரு. சரி. வேட்டைக்கு போய் ரொம்ப நாளாச்சு. அதனால இன்னைக்கு வேட்டைக்கு போலான்னு ஒரு ஆசை. சரிதான். போவோமா? நம்ம வேட்டை பிரியர்கள்லாம் கூப்பிடுங்க. எல்லாத்தையும் கூப்பிடுங்க. ஏன்னா அதுக்கு வேட்டைக்குள்ள பிரியர்கள் இருப்பாங்கல்ல. ஆமா. அந்த வேட்டைக்குள்ள ஆட்கள்லாம் அப்படியே அழைத்த போது அவங்கவங்க வேட்டைக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பொருள் கொண்டு வருவார்கள். கத்தி கொண்டு வந்தா அதுக்கு ஒரு பங்கு, அருவா கொண்டு வந்தா அதுக்கு ஒரு பங்கு, ஈட்டி கொண்டு வந்தா அதுக்கு ஒரு பங்கு, வல்லையம் கொண்டு வந்தா வாழ்க்கத்தை கொண்டு வந்தா அதுக்கு ஒரு பங்கு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பங்கு கொடுப்பார்களா? அந்த மாடநாடாரும் கண்டு என்ன பண்ணுகிறார் தெரியுமோ? என்ன செய்தார் அல்லவா? ஐயா வேட்டைக்கு போவோம் ஐயா என்று வேட்டைக்கு போவோம் என்று சும்மா வராதா? தும்புவார் செருப்பு மாட்டி கச்சை இறங்கி கட்டி அந்த மாடன் நல்ல நாடார் வேட்டைக்கு போவதற்கு வேணும்ல வேட்டல் இருந்தா சரி. அந்த வேட்டைக்கு என்ன தேவை? நாய் வேணும்ல. நாய் இல்லாம போக முடியும். நாய் இல்லாம வேட்டையாட முடியும். வேணும். காட்சி நாய் பூச்சி நாய். இது நாம ஒரு பொருளை காட்டி ஒரு பொருளை எறிந்தோம்னா ஈட்டியோ கத்தியோ எறிந்தோம்னா அந்த நாய் போய் உடனே கவி கொள்ளாம வராது. அதுக்குத்தான் காட்சி நாய் பூச்சி நாய். அந்த காட்சி நாயும் பூச்சி நாயும் பிடித்து அழகாக வருகின்றார் மாடநாடார். மாடநாடார் வருகின்ற போது எங்கே எங்கே வருகிறா தெரியுமா? நம்ம வேட்டையாடணும்னா அதுக்கு தகுந்த இடம் வேண்டும்ல.
வேட்டையாடணும் காட்டுக்கு தான் போகணும். வேட்டையாடுறதுக்கு எங்க இருக்குமோ அங்கதானே போகணும். மத்த இடம் வேட்டையாட முடியுமா? இதுக்கு இடத்தை தேடி தானே போகணும். அந்த மாட நாடாரும் அவருடைய அழகாக மைத்துனர் மாணிக்க நாடாரும் ஒன்றாக சேர்ந்து காய்ச்சினாய் பூச்சினாய் பிடித்து கொண்டு வல்லையும் குத்துகம்பு வேல்கம்பு வீச்சருவா கோடாரி குத்துகம்பு எல்லாம் சேர்த்து எடுத்துக்கொண்டு எங்க வர்றாங்க? அவர் வேட்டையாட வேணும் என்று வேட்டையாட வேணும் என்று சரி அந்த மலையில என்ன அங்க சுத்தி சுத்தி பார்த்தாங்க. வேட்டை பலிக்குமா பலிக்காதா? பலிக்காதா? வேட்டைக்கு வரக்கூடிய ஆட்கள் எப்பவுமே ஆமா இன்னைக்கு கண்டிப்பா எப்படியும் மான் கிடைக்குமா, முயல் கிடைக்குமா, மான் கிடைக்குமா, இல்ல எருவு கிடைக்குமா, பூடை கிடைக்குமா, மிளா கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா. அப்ப மாட நாடாரும் சரி மாணிக்க நாடாரோடு வந்த ஆமா ஆட்கள்லாம் சேர்ந்து சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆமா சுத்தி சுத்தி வேட்டையாடி பார்க்கிறாங்க. இவங்க கண்ணுக்கு ஒரு சிட்டுக்குருவி கூட கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. என்ன மாப்பிள்ள? என்ன மச்சான்? என்ன இன்னைக்கு இப்படி ஆயிட்டு? யாரு முகத்துல முழிச்சனோ தெரியல இன்னைக்கு காலையில. இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சனோ தெரியல காலையில. அதான் தெரியல. ஆமா அதனால பாருங்க, என்ன ஒரு சுண்டலி கூட மாட்டல. ஐயோ ஒரு வெள்ளலி கூட மாட்ட மாட்டேக்க. ஒரு சிட்டுக்குருவி ஒண்ணும் இல்ல. ஒரு காடை கவுதாரி. சரி இனிமேலும் ஒன்னும் இல்ல. காத்திருந்து பிரயோஜனம் இல்ல. பிரயோஜனம் இல்ல. போங்க வீட்டுக்கு போ. நேரம் ஆயிட்டு, மணி எத்தனை ஆயிட்டு? 4 மணி ஆயிட்டு. ஆகிட்டு அல்லவா? ஆமா. என் அழகான மாட நாடாரும் மாணிக்க நாடாரும் சேர்ந்து உற்றார் உறவினர் எல்லாம் சேர்ந்து அண்ணன் தம்பி ஐயா என்ன வேட்டைக்காரங்களா வேட்டைக்காரங்க கூட்டிட்டாங்க. சரி போமா வீட்டுக்கு போயிருவோம். அப்படி வீட்டுக்கு போக வேண்டும் என்று சரி அந்த அழகான அருள்வாய்மொழி மலை கடந்து வருகின்ற போது அந்த அருள்வாய்மொழி விட்டல்ல அருள்வாய்மொழி விட்டல்ல வீட்டுக்கு வரக்கூடிய வேளையில அருள்வாய்மொழி விட்டல்லவா விட்டு வெளிகடந்து பந்தல் பாதையாக கிழக்கு முகமாக
மாட நாடாரும் மாணிக்க நாடாரும் அவரோடு வந்த வேட்ட பிரியர்கள். ஆமா, அண்ணன் தம்பி சொக்காரன் சுகக்காரன் உச்சார்கள் உறவினர்கள். ஐயா, என்ன சில நண்பர்கள் சொந்தமா சேருவாங்க. அதாவது என்ன, இப்ப நம்ம தொழிலுக்கு வந்திருக்கோம். நீங்க யாரு? அண்ணன். சரி, நான் யாரு? தம்பி. இவர் யாரு? அது தம்பி. இவர் யாரு? சித்தப்பா. இவர் யாரு? அது மாப்பிள்ள. மாப்பிள்ள. ஆமா, தொழிலுக்கு தொழிலுக்கு தேவைப்படுது இல்லையா? ஆமா. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அது இருக்காது இல்ல. அப்படி ஒன்றாக சேர்ந்து குத்துக்கம்பு வேல்கம்பு எல்லாம் கொண்டு வந்து வீணா போச்சு. வீணா போச்சு. செமகுடிதான் மிச்சம். மாப்பிள்ள என்ன மச்சான்? அச்சான். சரி அச்சான். அப்படி போகுமா? சரி மச்சான். அச்சான். வச்சான் வச்சான். ஐயா, என்ன ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வேண்டாம் வேண்டாம். வேட்டை பழிக்கல என்ன, அத பத்தி என்ன இருக்கு? இன்னைக்கு சுமார் சிட்டுக்குடி மாத்தலன்னா நாளைக்கு சிறுத்த மாட்ட போகுது. அதுதான் என்னைக்கும் கிடைக்கும் சொல்லி வருத்தப்படப்படாது. ஆமா. ஐயோ, மசாலா வேறயா? அப்படியா? அப்போது கண்டார் மாணிக்க நாடார். மாணிக்க நாடாரும் கண்டு மைத்துள்ளதே. என்ன மச்சான், இன்னைக்கு முழிச்ச முகம் சரியில்லை. சார் எதை சொல்லிட்டோம்னா, காலையில யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. என்னமோ தெரியல ஐயா. ஐயோ தெரியல. என்ன இன்னொன்னு பண்ணுமா? என்ன சொல்லுங்க. அப்படி போகுமே. சரி, நம்ம வீட்டுக்கு போயிருமே அப்படின்னு நடந்து வராங்கல்ல. சரி, அங்க நடந்து போகும்போது அங்க கீச்சு பூச்சு சத்தம் போட்டு, என்னது ஒரு 21 பெருச்சாளி. ஓ, வெள்ளேலி. வெள்ளலி வெள்ளேலி. அதானே கேட்டேன். இந்த பெருச்சாளி சத்தம் போடும்ல. ஆமா, அந்த மாதிரி எலி சத்தம் போட 21 எலி இல்ல அப்படின்னு சத்தம் போடுது. இந்த சத்தம் போட்ட உடனே கண்டார் மாணிக்க நாடார். ஐயோ, ஏ மாப்பிள, இன்னைக்கு விடக்கூடாது. மாட நாடார் பார்க்கிறா. மாப்பிள, என்ன இன்னைக்கு இந்த எலிய பிடிக்காம விடக்கூடாது, போகக்கூடாது. அதனால சரி, என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல. பரவாயில்ல, இன்னைக்கு கரெக்ட். வேட்டியே பழிக்கல. இந்த வெள்ளலியாவது கிடைக்கிறது மிச்சமா என்று நினைத்து, ஆமா, அந்த வெள்ளலியை பிடிக்க வேண்டும் என்று சரி குற்றாங்க. அங்க சுத்து கம்பு அப்படி சுத்தி நிக்காங்க. ஆமா, குத்து கம்பு. ஆமா, வல்லையம் வாழ்க்கத்தி வேல் கம்ப கொண்டு எடுத்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படி தயாரா எப்ப பிடிக்கும்னு கேட்சி பிடிக்க நிக்காங்க. ஆமா, பந்த கேட்சி பிடிப்பாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி வல்லைய நிக்கி. சரி, வல்லையத்தை உள்ள நிக்காங்க. ஆமா, அப்படி நிக்கின்ற போது சரி, இவர் குத்துக்கின்ற அழகான ஒரு குத்துக்கம்ப கொண்டு குத்துனால. ஆமா, அந்த 21 எலி ஒரு பொந்துக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு. ஒரே பொந்துக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு. ஏ மச்சான், ஆமா, என்ன இப்படி மறைஞ்சிட்டு? ஐயோ, அதுக்கு அதான் வழி. மாப்பிள, என்ன மச்சான், விடக்கூடாது. விடக்கூடாது. எடு மம்பட்டிய, எடு குத்துக்கம்ப, எடு வேல் கம்ப என்று குத்துக்கம்ப எடுத்து சரி அப்படி குத்துக்கின்ற நேரம் அங்க ஒரு சத்தம் கேக்கு. என்ன சத்தம் கேக்கு? கட்டாரு சத்தம் கேக்கு. கட்டாருன்னு. ஆமா, அப்ப நினைக்காது. மாப்பிள, என்ன மாணிக்க நாடாரு? என்ன மச்சான், ஏதோ உள்ள வசமா மாட்டிக்கிட்டு. என்னது மாப்பிள? ஏ, இத பார்த்த செப்பு குடம் இருக்குல்ல, செப்பு குடம். ஓ, செம்பு குடமா? செப்பு குடமா மச்சான்? செம்பு குடம், செப்பு குடம். அதான கேட்டேன். அது குத்துன ஒண்ணு சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? தாங்கன்னு சத்தம் கேட்கும். இந்த பழைய ஆட்கள்லாம் பொன்பொருளை மறைச்சு வைப்பதற்கு பூமியில பிதைச்சு வச்சிருப்பாங்க. பிதைச்சு வச்சிருப்பாங்க. திறமை கிடைச்சிட்டு. ஆமா, விடப்படாது. கூடாது என்று மாணிக்க நாடாரும் சரி மாட நாடாரும் சேர்ந்து அந்த அழகாக பொத்தைக்குள்ள மறைந்தது அல்லவா? ஆமா, மம்பட்டி எடுத்தார்கள். புதலுக்குள்ள மறைஞ்ச. ஆமா, அந்த எலியை பிடிப்பதற்கு மம்பட்டி எடுத்த போது மம்பட்டி எடுத்து குத்துனாங்கல்ல. ஆமா, செப்பு கூட மேல வருது. வருது அப்படியே மேல வருது. ஏ மாப்பிள, என்ன மச்சான், எப்படி என்ன நம்ம மூஞ்சிக்கல் விலையில? ஆமா, நம்ம விலை. ஏன் விலை? நம்ம விலைன்னு சொல்லப்படாது. ஏன் விலை? ஏன் விலை? ஏன் விலைக்குள்ள மாட்டிக்க பத்திலா விடலாமா? விடக்கூடாது. என்ன மாணிக்க நாடாரோ என்ன சொல்லுவார்? திரவியம் அது கிடைத்ததையா.
கம்பு போன இடத்துல மம்பட்டி போட்டு தோண்ட சொல்லி ஆமா குடத்தை வெளியெடுத்தார்கள். எடுக்கின்ற போது குடம் வருது. குடம் மாப்பிள என்ன மச்சான் வசமா மாட்டிக்கிட்டு. ஆமா வசமா லாட்டரி அடிச்சுட்டு நமக்கு ஆமா மூதாக்கள் யாரோ சேர்த்து வச்ச திறமையும் நம்மளுக்கு அடிச்சுக்கிட்டு. இங்க பாருங்க என்ன இந்த மூஞ்சிக்கல் விலை யார் விலை? ஏன் விலை? என்னுடைய விலை. மாணிக்க நாடாருடைய விலை, மாட நாடாருடைய விலை. அதனால என் வெளியில கிடைத்ததுனால அதனால எனக்கு அதுல ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்கு. மீது ஆட்கள் வந்துருப்பீங்களா வேட்டைக்கு? ஆமா 7 பேர் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு பங்கு. சரி மச்சான் அப்படியே வைங்க. வச்சுக்காங்க. உங்க சில தட்டமா முடியும் முடியாது இல்லையா என்று அழகாகவே ஒன்றாக சேர்ந்து இங்க வச்சு உடைக்க வேண்டாம், அங்க போவோம். ஐயா ஊருக்குள்ள போக வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போவோம். கொஞ்சம் ஊருக்குள்ள போயிட்டோம்னா உடைச்சோம்னா வச்சுக்காங்களேன், ஊருக்காரங்க என்னது கேள்வி கேட்பாங்க, அவர்களுக்கும் பங்கு கொடுக்கணும். முடியாது முடியாது. அதனை நம்ம விலையில வச்சு உடைச்சிருமே என்று அந்த மாட நாடாரும் சரி மாணிக்க நாடாரும் ஆமா அவரோடு சேர்ந்த ஆட்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த கிளப்பு குடத்தை சரி காவடி மாதிரி சுமந்துட்டு வராங்க. சுமந்து கொண்டு இந்த முருகன் கோயிலுக்கு காவடி சுமப்பாங்க. ஆமா பாத்தீங்களா? பாத்திருக்கேன். எப்படி இருக்கும்? இப்படி காவட்டு போட்டு தூக்கிட்டு வருவாங்க மயில் தோகையோடு. ஆமா அந்த காவடி சுமந்து வருவாங்கல்ல, ஆமா அந்த மாதிரி அழகாக செப்பு குடத்தை சுமந்து கொண்டு சரி யார் வருகிறா? மாணிக்க நாடார், அவருடைய மைத்தனன் மாணிக்க நாடார், மத்த உள்ள ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து மாட நாடார் சும்மா வர அவரு ஊர் தலைவர்ல அவரு சுமக்க முடியுமா? தலைவர் அதுக்கு ஒரு கத்தி உண்டு இல்லையா? அந்த மாணிக்க நாடார் அழகா சுமந்து கொண்டு எங்கே வருகிறார் அப்ப அந்த மூஞ்சிக்கல் விலையில். ஆமா அழகான மண்பத்தை காட்டில் அழகாக கொண்டு சரி அந்த புற்று கல்லு. ஆமா என்ன கல்லு? புத்துக்கல்ல கொண்டு ஆமா போட்டு உடைத்தாரு. ஓ மாப்பிள என்ன அந்த குடத்தை உடையும் ஐயா. ஓ மாப்பிள உபரதான ஐயா உடைச்சிரும் போட்டு குடத்தை உடைச்சா தானே என்ன இருக்கு தெரியும். அதுக்காக மகடத்தை உடைச்சா தெரியும். யாருக்கிட்டே பொறிஞ்சு போயிருக்கு என்று சொல்லுகின்ற நேரம் சரி அந்த அழகான செப்பு நல்ல குடமாது சத்தம் வருகுதையா. போட்டு உடைத்த நேரம் காட்சி பூச்சி என்று சத்தமிட்ட சத்தம் அது வெகு நேரம் நடந்ததானா எலி வந்தது, எலிய காணும். நம்ம குடத்தை எடுத்தோம், ஆமா குடத்தை போட்டு உடைச்சோம், சரிதான். ஆனா காய்ச்சி பூச்சின்னு சத்தம் வருதா மச்சான்? என்ன மச்சான் சத்தம்? ஒரு சத்தம் கட்டு கீசி ஒரு சத்தம் கட்டுது. கேட்டுச்சு, அது என்ன சத்தம் தெரியலையே மாப்பிள. அதான் எனக்கு தெரியல. அது தெரியல மச்சான். ஆமா அப்படின்னு பார்த்தா இனி இந்த குடத்தை வச்சுட்டு கையில இருந்தோம்னா இங்க இருக்கப்படாது, மோசம் போயிடணும். அந்த மாட நாடாரும் மாணிக்க நாடாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு எங்கே வருகிறார்கள்? நம்ம ஊருக்கு போயிருவோம், வீட்டுக்கு போயிடணும். நேரம் ஆயிட்டு. ஆமா நேரமோ கருக்கள் தாண்டிட்டு. ஆமா அதனால சரி அந்த மாட நல்ல நாடாரும் அரமனைக்கு வருவாரா? நாடார் குடியிருப்பு அரண்மனைக்கு வருவாரா?
அரமனை வந்துள்ளவா அவரவர் விடதிலே அமர்ந்திருக்கும் நேரம் காரணம் நடந்துதான் என்றதோர் மாட நாடா அவருடைய அரண்மனையில் ஒரு வாரம் தான் கழித்து மாடார் நாடார் குடியிருப்பில் அட்டகாசம் பண்ணுதையா அந்த 21 எலிகளாக இருந்த எலிகள் யாது யாரு யாரையா 21 வந்து தேவாத ஐயோ அதெல்லாம் விட்டுருக்காங்க. ஆமா அதனால விடுமா விடுமா என்ன பண்ணுகிறது மாடநாடார் குடியிருப்புல சரி கொஞ்சம் கொஞ்சமா அட்டகாசம் பண்ணுது. அட்டகாசம் தாங்க முடியாத அட்டகாசம். உங்க வீட்டு அட்டகாசமா எங்க வீட்டு அட்டகாசமா அந்த மாடநாடார் குடியிருப்புல அட்டகாசம் நடக்கு வர வர போறவ அடி குதையா ஐயா அந்த பிவாரவர செடி அடிச்சிடும் அழித்திடுமா அந்த பிவாரவ மோசம் பண்ணுதையா வரும் காளைகளை முறி குதையா நாடார் குடியிருப்பில் இவங்க வேட்டைக்கு போயிட்டு வந்த நாள் முதலாக இருந்து அவங்க ஊர்ல ஒரே அட்டகாசம் ஒரே சேட்டை. அப்பதான் பார்க்கிறாங்க பாராத வைத்தியம் இல்ல. நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. நோய்க்கு பாருன்னா மருந்து சாப்பிடலாம். சரி. பேய்க்கு பாருன்னா வைத்தியம் தான் போனோம். வைத்தியர் சும்மா விடுவாரா? என்ன நல்ல விவரம் தெரிஞ்ச வைத்தியர்னா சரி ஒரு பொழுது மாத்திரை ஒரு பொழுது பத்திய மருந்து கொடுத்தாருன்னா சரியாயிடும். சரியா போயிடும். ஒரு பொழுதுல அது குறைஞ்சிரும். ஆனா துட்டுக்கு ஆசைப்பட்ட வைத்தியர்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாரு. எப்பா என்ன ஏ மக்கா என்ன உனக்கு நோய் வந்து உள்ள ரொம்ப அங்கி போச்சு. அதனால ரத்தத்துல கலந்துட்டு நீ 1.5 வாட ஒரு நாளைக்கு விட்டு வந்துகிட்டே இருந்தா வரும்போதெல்லாம் 150 கொண்டு வந்துடும். 150 ரூபாயா? ஆமா இதான் போட்டு வாங்க முடிய வேலை. அந்த அழகாக இருக்கின்ற மாடநாடார் குடியிருப்பிலே சரி எங்க போனாலும் உடைய சனி பிடிச்ச சனியும் விடாதுப்பா. சுத்திக்கிட்டே இருக்கும். நான் என்ன செய்ய கேட்கும் குறி கேட்டுருவான். எப்பா குறிகாரி சொல்றா அங்க பாருங்க. என்ன பேயோ பிசாசோ ஈயோ எறும்போ எதா இருந்தாலும் ஒரு குறிகாரி பத்தி கேட்டோம்னா சரியா போயிரும். உண்மையை சொல்லுவா. உண்மையை சொல்லிடுவா. இந்த மாடன் அல்ல நாடாரு மாளிக நாடாரு கேட்க வேணும் என்று எங்க வருவார் வாய்மைக்காக அந்த கோவாலை நகரிலே வள்ளி குரத்தியவள் அரமனை வருவாரா? வள்ளி குரத்தியவள் அரண்மனைக்கு வருவாரா? அந்த வள்ளி குரத்தியவள் அவளோட இடம் அதிலே நேரம் அதில். ஐயா இங்க பாருங்க, நான் மத்தியான மாதிரி காசுக்கு குறி பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. சரி நான் சொல்லும் குறி தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. சரி
உண்மைனா உண்மைன்னு சொல்லுங்க. ஓ அப்படி. ஆமா. ஒண்ணுன்னா இப்படி ஆட்டுங்க, இல்லன்னா இப்படி ஆட்டுங்க. ரெண்டுக்கு அழகப்ப மாடு காளை மாடு மாதிரி ஆட்டிடாங்க. அதானா அது இல்ல. அதாவது நான் சொல்றேன்ற குறியானது ஆமையா உண்மையினா ஆமையா தலையை இப்படி ஆட்டுங்க, நேர ஆட்டுங்க. இல்லன்னா இப்படி ஆட்டுங்க. அப்பதான் பார்த்த ஐயா என்ன நீங்க அழகாக ஒன்று கூடி சரி ஆழ்வார் பக்கத்துல அந்த மலையில போய் வேட்டையாட போனீங்களா? ஓகம் மகேந்திரி மலை, மகேந்திரகிரி மலை போனீங்களா? ஆமா போனம்மா. வேட்டை படிச்சுதா? இல்லையே, பலிக்காது. இல்ல இல்ல இல்லம்மா. வேட்டை பலிக்காம திரும்பிங்களா? ஆமா வந்தோம். திரும்பி வருகின்ற போது சரி உங்க விலை, உங்க இடம் மூஞ்சிக்கல் விலையில ஆமா ஒரு 21 வெள்ளலி போச்சா? ஆமா போச்சம்மா. பிடிக்க போனீங்களா? ஆமா பிடிக்க போனம்மா. அந்த பிடிக்க போன வெளி மாட்டிச்சா? ஆமா இல்ல மாட்டலம்மா. என்ன கிடைச்சது? ஓ திரவியம் கிடைச்சதுமா. அது திரவியம் இல்ல. அப்ப என்னதுமா? அது யார் தெரியுமா? யாரு? ஐயா. என்ன? ஓ மாடநாடாரே. என்னய்யா? அது சாதாரண ஆள் கிடையாது. யாரு? அது சாதாரண மனிதன் அல்ல. யாரு? யாரு? தெய்வ கடாட்சியம் பெற்ற தெய்வங்கள் 21 பந்தி தேவாத. சரி அது என்னலாம் தெரியுமா? அதை பிடிச்சு அடைச்சது யார் தெரியுமா? யாரு? காக்காட்சி மலையிலே வாழ்ந்து வருகிற காளி தீரம் பெரும்புளையன். ஓ காளி பெரும்புளையன் 21 பந்தி தேவாதையும் கொண்டு சரி அடைச்சிருக்காங்க ஐயா. அந்த 21 பந்திகாரன் 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 பொன்னூருக்கு ஈஸ்வரி அம்மன். ஆமா பாதாள கண்டி அம்மன். அடே அப்பா தவசிநாத சுவாமி. ஆமா சிவன் இணைந்த பெருமாள் அணைந்த பெருமாள். இருளப்ப சுவாமி சாமியோடு பலவேஷக்காரன். ஆகா பேச்சி அம்மாள். ஆமா சுடலைமாட சுவாமி முண்ட சுவாமி கட்டேறும் பெருமாள். பெருமாள் பெருமாள் மாடத்து இசைக்கு அம்மா வண்ணாரமாட சுவாமி